இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அநேக நேரத்துல நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம பற்றி நிறைய பேர் அறிந்திருக்கிறோம், நம்ம ரொம்ப பிரபலமானவர்களா இருக்கணும், நமக்கு நிறைய புகழ் வேணும், நம்ம அநேக காரியங்களை செய்யணும், எல்லாருக்கும் தெரியும்படி அந்த காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களில் நினைப்போம். ஆனா வேதாகமத்துல நிறைய பேர் அவங்க மிகவும் பிரபலமா இருக்கல, அறியப்படலை, ஆனா ஆண்டவருக்காக தூண்களா இருந்தார்கள். அதை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல சிந்திக்க போகிறோம். அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் முக்கியமான காரியமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். அப்போ நாம் அவர்களுடையவர்களாய் இருந்தோம், அவருடையவராய் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான காரியத்துல நாம் அநேக நேரங்களில உயர்ந்து காணப்படணும், நம்ம இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செய்தோம் அப்படின்னா அது மிகச் சிறந்ததாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம அநேக நேரத்துல உலகத்தினராலதான் நம்ம அறியப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை அறிந்திருந்தார் ஆனால் அது மிக மிக பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதாக காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம இந்த மாதத்துல நம்ம ஒவ்வொரு நபர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மிகவும் பிரபலமா ஆகாத நபர்கள், ஆனா அவர்களால நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்தார், அவர்கள் மூலமாக ராஜ்ய கட்டுமான பணிக்கு அவர்களை ஈடுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அவங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறதான நபர் யார் அப்படின்னா அந்திரேயா. அவர் முதலாவது சீஷனாய் காணப்பட்டார். அவர் முதலாவது வந்தவர், ஆனா பின்னால இருந்து மற்ற காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அந்திரேயா முதலாக அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவரை இயேசுவை கண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவரை கண்டு அவங்களுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவிடத்துல போய் சொல்றாரு, நான் மேசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு, நான் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவரை சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய சகோதரரை ஆண்டவரிடத்துல அழைத்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர் மேடை பேச்சாளர் அல்ல, மிக பிரபலமான பிரசங்கம் பண்ணினவர் அல்ல, ஆனா ஆண்டவரிடத்துல அவர் மற்றவர்களை அழைத்து வருகிற நபராய் காணப்பட்டார். இந்த நாட்களை நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம்? ஒருவேளை எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால செய்ய முடியாத சூழ்நிலையில நான் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்கிறாரு, நீங்க அந்திரேயாவை போன்ற ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரிடத்துல மற்றவர்களை நீங்க அழைத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்திரேயா சீமோன் பேதுருவா ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறான். சீமோன் பேதுருவின் மேலதான் ஆண்டவர் சபையை கட்டினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி பேதுருவை ஒரு கல்லாய், ஒரு சபைக்கு ஒரு தூணாய் மாற்றினார். அதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தது யார் அப்படின்னு சொன்னா அந்திரேயா. ஆனா அந்திரேயாவை குறித்து அதிகமாக பேசப்படவில்லை என்றாலும் இதற்கு ஆணி வேராய் காணப்பட்டது அந்திரேயா தான். அதற்குரிய எல்லா பிரதிபலனும் இந்த அந்திரேயாவுக்கும் உண்டு அப்படின்றதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நாள்ல நாம் எப்படி காணப்படுகிறோம்? மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லுகிற கருவிகளாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, சிறிய காரியத்தை காண்கிறான், அதை தேவனிடத்துல கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். என்ன சின்ன காரியத்தை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர்
5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அற்புதத்தை குறித்து அநேக நேரங்களில் நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனா அதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா இந்த அந்திரேயா தான். எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு அப்பங்களை என்ன செய்யணும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது நீங்க ஒழுங்கு பண்ணுங்க, தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இவ்வளவு பேருக்கு எப்படி நம்ம அப்பங்களை வாங்கி கொண்டு இவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கலங்கின நேரத்துல இந்த அந்திரேயா அந்த சிறுவனை காண்கிறான். 5 அப்பமும் 2 மீனும் வைத்து கொண்டிருந்த அந்த சிறுவனை காண்கிறான். அந்த சிறு காரியம், ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், இந்த சின்ன காரியத்தை வைத்து இவ்வளவு மக்களை எப்படி போஷிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சின்ன அமௌண்டா இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்துல கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார். அது ஆசீர்வதிக்கப்படும் போது அப்படியே பெருக பண்ணினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சின்ன காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாய் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருக்காக செய்யும் போது தேவனுடைய ராஜ்யத்துல அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அநேக ஆயிரமான மக்கள் ஆண்டவருக்கு நேராக வருகிறதற்கு அது ஏதுவானதாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அந்த நாட்கள்ல யூதர்கள் தான் ஆண்டவருடைய அன்பை ருசித்தாங்க, ஆண்டவரோடு இந்த ஊழியத்துல ஈடுபட்டாங்க. ஆனா யூதர் அல்லாதவர்களுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்குரிய வழியை திறந்து கொடுத்தவன் தான் இந்த அந்திரேயா. என்ன அப்படின்னு பார்த்தா, பண்டிகை நாட்கள்ல யோவான் 12ஆம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகை நாட்கள்ல சில கிரேக்கர்கள் அங்க வந்திருந்தாங்க. அங்க வந்து அவங்க பண்டிகையில கலந்து கொண்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், சந்திக்கணும், அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க. அவங்க விரும்பி என்ன பண்றாங்க, பிலிப்பு இடத்துல போய் சொல்றாங்க, பிலிப்புவே நாங்க இப்படி ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பிலிப்பு அந்திரேயாவிடத்தை சொல்றான். அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆண்டவராக இயேசு இடத்துல அவங்க கொண்டு வரப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பின் நாட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுலும் புறஜாதியாருக்கு என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா முதலாக புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி வித்திட்டவர் இந்த அந்திரேயா தான். எல்லா காரியத்திலையும் இவர் முதன்மையானவராக தான் இருந்தார். ஆனா பிரபலமாகாதவராக, அவர் வந்து மிகவும் ரொம்ப பெரிய பேரளவில் பேசப்படாதவராக காணப்பட்டார். ஆனால் இவருடைய ஊழியம் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாய் காணப்பட்டது. சீடர்கள் இதுல முதலான சீடர் இந்த அந்திரேயா தான். அப்படி எல்லாவற்றிலும் முதலாக இருந்தவன். ஆனால் பின்னால இருந்து மற்றவர்களை உந்தி தள்ளுகிறான். அவன் இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளியிடத்துல கொண்டு வருகிறதற்கு ஒரு கருவியாய் காணப்பட்டான். ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், நான் என்ன காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இருளில் இருக்கிறவரை நம்ம ஒளியினிடத்திற்கு கொண்டு வருகிற கருவியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாறணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரு. மொர்தெகாய் ஹம் அப்படின்ற ஒரு நபர் அமெரிக்காவில ஊழியராய் காணப்பட்டாரு. அவர் ஒரு பிரபலமான ஊழியர் அல்ல. அவர் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்காரு. ஒரு ஊழிய கூட்டத்துல ஒரு 16 வயது சிறுவன் என்ன செய்யறான், அந்த கூட்டத்துல கலந்து கொள்கிறான். அந்த கூட்டத்துல ஆண்டவர் தெளிவாக பேசுறார். இயேசு உன்னை அழைக்கிறாரு, அவருக்காக நீ ஊழியம் செய்யணும், அவர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்ற அந்த அழைப்பின் அரை கூவல கேட்ட அந்த நபர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். அவர் தான் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாமை பத்தி நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம். பில்லி கிரஹாம் அநேக அற்புத அடையாளங்களை செய்தவர், அநேக சுவிசேஷ கூட்டங்கள், அநேகர் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினவர், பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பில்லி கிரஹாமை பத்தி ஒவ்வொருத்தரா பேசும்போது ஆண்டவர் இந்த மொர்தெகாய் ஹம்மை நினைத்தருள்வார். ஏன்னா அவர் மூலமாக தான் இவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் மூலமா தான் இந்த பெரிய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதனால நம்ம எல்லாருக்கும் பில்லி கிரஹாமை தெரியும், ஆனா இந்த மொர்தெகாய் ஹம்மை தெரியாது. ஏன்னா அவர் தான் இவருக்கு என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார் ஆண்டவருக்குள்ளாக. அப்போ ஆண்டவர் பார்க்கிற பார்வையில பில்லி கிரஹாமை பார்ப்பது போலதான் இந்த மொர்தெகாய் ஹம்மையும் பார்க்கிறார். அதே மாதிரி இந்த அந்திரேயாவை ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, ஒரு பேதுரு, ஒரு சபைக்கு மூளைக்கல்லா இருந்தவர், அந்த சபையை கட்டினவர், அவர் சபைக்கு அச்சாணியா இருந்தவர், அவரை எப்படி பார்ப்பாரோ அதே போலதான் ஆண்டவர் இந்த அந்திரேயாவை பார்ப்பார். இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்ய முடியுமோ நம்மால் ஆண்டவருக்கு நேராக செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கான கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல அந்திரேயாவின் வாழ்க்கை மூலமாக நீர் எங்களோடு தெளிவாய் பேசினீங்க. அநேக நேர்கள்ல நாங்க ஆண்டவரே பிரபலமா இருக்க விரும்புகிறோம். ஆனா உமக்கு நேராக ஆண்டவரே கொஞ்சம் பேராகிலும் நாங்க கொண்டு வரக்கூடிய கருவிகளாக அந்திரேயாவை போல ஆண்டவரே, இந்த மொர்தெகாய் அம்மை போல எங்களை நீ பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.